கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளை பெருந்தமானவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்திற்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகார வசனங்கள் 1 முதல் 18 வரை நாம் வாசி கேட்கின்றபடினாலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து நேரடியாக நாம் செய்தி கடன் செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பல சத்தங்களை நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கேட்கிறோம். தினந்தோறும் இந்த காலை நேரத்தில் கூட பல சத்தங்கள் என்னுடைய காதுகளிலே வந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் கூட அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியது. எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற உம்முடைய வசனத்தின் சத்தத்தை என் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தை திறந்து காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவிய கடவுள் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே வலம் வர உம்மை உயர்த்த கிருபை செய்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு, ரட்சிப்பின் உலகளாவிய தன்மை, the universality of salvation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னையே ஈவாக கொடுத்து இலவசமான ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பு என்பது ஒரு கூட்ட மக்களுக்கு என்று மாத்திரமல்ல, ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல, ஒரு இன மக்களுக்கு மாத்திரமல்ல, மாறாக முழு உலகத்திற்கும் சொந்தமானது. ஆகவே கடவுளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவரோடு நித்திய காலமாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுள சித்தம். இந்த காரியத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் இருக்கின்ற அந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களை தன்னிடம் கிட்டே வரவழைத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை மிக நேர்த்தியாக ஆதி அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மிக வல்லமையோடு கூட அவர்கள் போய் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு உத்தம சாட்சியாய் உலகமெங்கும் அவர்கள் அறிவிக்க புறப்பட்டு சென்றார்கள். முக்கியமாக அவர்கள் எருசலேமில் ஆரம்பித்து பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அப்போஸ்தலர் 1:8 சொன்னவனமாக, நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற அந்த காரியத்தை அவர்கள் எருசலேமிலிருந்து ஆரம்பித்தார்கள். அந்த காரியத்தை எல்லா மக்களும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தோம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமான செய்தி, இந்த செய்தி, இந்த ரட்சிப்பின் செய்தி உலகிலே கட்டப்பட்டிருக்கின்ற பாவத்தினால விழுந்து கிடக்கின்ற எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொன்ன அந்த கட்டளை, இறுதி கட்டளையை மிக சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புறஜாதியாருக்கும் தேவ வசனம் அறிவிக்கப்பட்டது. அதனை அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக வீடுகள் தோறும் கடவுளை ஆராதிக்கும் ஒரு ஃபெலோஷிப் என்பது, ஐக்கியம் என்பது உருவானது. கொயினோனியா. Without koinonia, there can't be any basileia. Basileia என்று சொல்லும்போது கிங்டம் இல்லையா? இங்கே எப்படி நாம் தொழுது கொள்வோம், அதே போலதான் கர்த்தரை அங்கே நாம் அந்த ஐக்கியத்தோடு கர்த்தருடைய அந்த ஐக்கியத்திலே அவரும் இருப்பார். இங்கேயும் ஆண்டவர் பரிசுத்த கடவுள் இருக்கிறார். இந்த கொயினோனியா என்பது இல்லை என்றால் இந்த எக்லேசியா என்பது கிடையாது. எக்லேசியா என்றால் திருச்சபை. இங்கே வருகின்ற போதுதான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அதாவது ஐக்கியம் என்பது உருவாகிறது.
பிரியமானவர்களே, இங்கே இவர்கள் அறிவித்த சுவிசேஷத்தை யூதர்களும் பிரஜாதியார்களும் கேட்டனர். அவர் வசனத்தை மனமோந்து ஏற்றுக்கொண்டனர். இந்த யூதர் பிரஜாதியார் மத்தியில பேதுருவும் வல்லமையாய் ஊழியம் செய்தார். பொதுவாக பரவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது யூதர்கள் மத்தியில யார் ஊழியம் செய்தார், பிரஜாதியார் மத்தியில யார் ஊழியம் செய்தார். பிரஜாதியார் மத்தியில யார் ஊழியம் செய்தார் என்று கேட்டால் உடனடியாக சொல்லுங்கள், யார்? பவுல் அப்போஸ்தலன். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் செய்வதற்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலன் செய்தார் என்பதற்கு இதுதான் சாட்சி. 11-10 அதிகாரத்துல முழுதுமாய் அவர் போய் கொர்நேலியுவை சந்தித்து, அவர் ஒரு இத்தாலி பட்டாளத்தில் இருக்கின்ற ஒரு நூற்றுக்கு அதிபதி. ஆனால் கடவுளுக்கு பிரியமாய், கடவுளை நம்பினவர், கடவுளுக்கு நல்ல ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர், தான தர்மங்களை செய்தவர், தன்னுடைய பணங்களை வாரி இறைத்தவர், ஏழை எளிய மக்கள். அதை பார்த்து கடவுள் மெச்சிக்கொண்டு அவனை சந்திக்க பேதுருவை அனுப்புகின்ற ஒரு காரியத்தையும் இந்த பகுதியிலே நம்ம பார்ப்போம். இப்படி எல்லா காரியத்தையும் அவர் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார் கடவுள். அதாவது ஒரு விஷன் அவருக்கு வருகிறது. அந்த தரிசனத்துல 4 பக்கத்திலும் ஒரு துப்பட்டி கட்டப்பட்ட ஒரு அந்த துப்பட்டி இறங்குற, அதிலே பல மிருகங்கள் இருக்கிறது, பறவைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்குது. அவைகளை நீ அடித்து பூசி என்று சொல்லி கடவுள் கடவுள் சொல்லுகிறார். ஆனால் அது அசுத்தமா இருக்கிறது, அதை நான் செய்ய மாட்டேன், அசுத்தமானதை நான் புசிக்க கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சுத்தம் பண்ணினதை நீ அசுத்தம் என்று சொல்வது ஏன்? சொல்லக்கூடாது. ஆகினால் அவர் சொல்லுகிறார். ஆனால் கூட 3 முறை சொல்லி அதன் பிறகு அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் அதன் மூலமாக ஒரு தெளிவு இவனுக்கு ஏற்படுகிறது பேதுரு அப்போஸ்தலனுக்கு. என்னென்றால், அதாவது அந்த காலகட்டத்தில் யூதர்கள் புறஜாதியாரை, அதாவது கிரேக்கர்களை, மற்ற மக்களை, சமாரியர்களை எல்லாம் அவர்கள் ஒதுக்கினார்கள். அவர்கள் அசுத்தர்கள், பொல்யூட்டட் என்று சொல்லி, இவர்கள் மாத்திரமே பரிசுத்தர்கள், கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் என்று சொல்லி தாம்பிகம் அடித்துக் கொண்டார்கள். ஆனால் கடவுள் கெட்டு போனவர்களை, விழுந்து போனவர்களை, காணாமல் போனவர்களை, பாவத்தில் விழுந்து போனவர்களை மீட்டெடுக்கவே அவர் வந்தார், நீதிமான்களை அல்ல. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை தேடி வந்தார்கள்? நாம் பாவங்களா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மை வைத்து தமது அன்பை உலக பண்ணினார் என்று. ஆகவே பேதுரு கூட போய் ஒரு ஸ்டான்ச் ஜூயிஷ் லீடரா, ஒரு ஜூயிஷ் ரிலிஜியஸ் லீடரா இருக்கிற இவர் எப்படி போய் சொல்லலாம் என்று சொல்லி யூதர்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஆகவே தான் பேதுரு எருசலேமுக்கு வந்தவுடனே அவரிடத்துல விருத்த சேதனம் உள்ள யூதர்கள், அதாவது எல்லா ஜூஸ்மே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், they are all circumcised, all the Jews are circumcised. யூதர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பெற்றவர்கள். நாம் விருத்த சேதனம் பெற்றவர்களா? இது கடவுளுடைய பழைய ஏற்பாட்டு திட்டத்திலே இருக்கிறது. அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விருத்த சேதனம் இல்லாத மக்களிடத்துல போய் நீ அவங்களோட பேசுகிறாய், அவரிடத்துல போஜனம் பண்ணுகிறாய், இது எல்லாம் என்ன காரியம் சொல்லி தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார்கள், வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள். அதுதான் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல பார்ப்போம். A controversy in Jerusalem regarding ministry to the Gentiles. பேதுரு எருசலேமுக்கு நுழைந்த மாத்திரத்திலே the circumcised, the Jews or the Christians argues against Peter. என்னையா இது, நீ செய்தது சரியா? இந்த மாதிரி மோசே ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நீ சரியா செய்ய மாட்டேன், எப்படி நீ அவரிடத்துல சம்பந்தம் கலந்து கொள்ளலாம்? அப்போஸ்தலர் 10:28 பார்க்கின்ற போது அங்கே ஒரு தெளிவாக இருக்குதா, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியாரோட கலந்து அவனிடத்தில் போக்கு உறவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. So they have been forbidden to have transaction with the Gentiles. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எல்லா விஷயம் தெரிஞ்சே நீயே போலாமா என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள், தர்க்கம் பண்ணினார்கள். They contended with Peter. தீர்மானங்களே, இந்த சூழ்நிலையில இவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அந்த விளக்கி சொல்லுகின்ற காரியத்தை இங்கே நாம் பார்க்கலாம். விளக்கி சொல்வதற்கு முன்பதாக 18ஆம் வசனத்துல நாம் பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நோக்கம் என்ன என்றால், 18ஆம் வசனத்துல இவர்களை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்த அப்படியான ஜீவனுக்கு எதிரான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யார்?
இப்ப கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் they were convinced and finally they said these words. கடைசியில் எல்லாவற்றையும் பேதுரு விவரித்த பிறகு அவர்கள் உள்ளத்திலே திருப்தி ஏற்பட்டது. ஓ அப்படியா, ஜீவனுக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல் பிரஜாதியாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரா, சரி நாங்கள் அது தடைய இருக்க மாட்டோம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ எந்த அளவுக்கு இவர் இறங்கி அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார், தான் நடந்த சம்பவத்தை அவர் விவரமாக சொல்லியிருப்பார் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். கேட்டவர்கள் சாதாரண விஷயம், சாதாரணவர்கள் கிடையாது. they are religious fundamentalist, மத அடிப்படைவாதிகள். அதாவது சிலர் சொல்லுவாங்க, உயிரே பிறந்த சரி கலாகாலமா பின்பற்றின வந்த அந்த பாரம்பரியத்தை நான் விட முடியாது அப்படி சொல்லுவார்கள். அதே போலதான் யூதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை கூட கடைசி வரைக்கும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு மேசியா இவர் இல்லை என்று சொல்லி இன்றையும் சொல்லுகின்ற மக்கள் உண்டு. அவர்கள் பின்பற்றின பாரம்பரியத்தினால அல்ல, பழக்க வழக்கங்களினால அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லா மக்களுக்கும் இலவசமான ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க மேசியா வந்தார். அந்த உண்மை இவர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு புரியாமல் போனது இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது, இன்றைய காலகட்டத்திலும் கூட. ஆகவே பிரியமானவர்களே, இவர்கள் ஒரு தடைக்கல்லாக வந்து இந்த கேள்வி கேட்கிறார்கள். அவற்றை ஒரு படிகளாக மாற்ற வேண்டும். So he has to convert all these stumbling blocks into a stepping stone. அதற்கு அவர்களுக்கு விளக்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும். கேட்கிறவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, அவர்கள் they are all legalist group, legalist party. அதாவது மத அடிப்படைவாதிகள். எல்லா விஷயம் தெரிஞ்சோம், அவர்கிட்ட ஏதாவது சொல்லி மழுப்பி போய்விட முடியாது. ஆகவே அவர்களுக்கு சொல்லுகின்ற இந்த காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோமா? Are we circumcised? பழைய பாடல் சொல்லப்பட்ட காரியத்தை இவர்கள் கேட்கிறார்கள். விருத்த சேதனம் இல்லாத இடத்துல ஏன் போனா என்று சொல்லி. நாம் விருத்த சேதனம் காட்டப்பட்டிருக்கிறோமா இல்லையா? பிசிக்கலி, அதாவது சரீர பிரகாரமாக நாம் விருத்த சேதனம் பெறாதவர்கள் உள்ளத்திலே, இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்றவர்கள். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த டாக்டரின். அதனை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு சரீரத்தில் அல்ல, ஒரு இருதயத்தை கிழித்துக் கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல கடவுள் சொல்லுகிறாரு. அந்த காரியம் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. வெளியரங்கமான காரியம் அல்ல, உள்ளார்ந்த பக்தியோடு கடவுளத்தில் நாம் வருகின்ற போது கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல நாம் பார்க்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 பார்க்கின்ற போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கட்டளை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் சொல்கிறார். நீங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற போது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த அன்பு இவர்களை நெருக்கி ஏவினபடினாலே, பேதுருவை அதிகமாக நெருக்கி ஏவினபடினாலே போய் எல்லா மக்களிடத்திலும் சொன்னார். எல்லா மக்களிடத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சகல இன மக்களையும் சீஷராக்குங்கள் சொன்னது அதுதான். அந்த காரியத்தை மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்த அவர்கள் போய் செய்தார்கள். இங்கே கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சோ செகண்ட், இரண்டாவது விஷயமாக நாம் பார்க்கிற காரியம் என்றால், பீட்டர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி டு தி ஜென்டைல்ஸ். அந்த மக்களுக்கு, அதாவது புதிதாக ஏற்றுக்கொண்ட விருத்த சேதனம் பெற்றோம் இருக்கிற அந்த மக்களிடத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம் 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9லிருந்து 43 வரை உள்ள ஒரு பகுதியின் ஒரு மொத்த நிகழ்வுகளின் ஒரு சுருக்கமாக இங்கே இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமா பேதுரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே 10ஆம் அதிகாரத்துல வந்துச்சு. 10ஆம் அதிகாரத்துல வந்ததுதான், இப்படியெல்லாம் நடந்ததுப்பா, என்ன நடந்ததுன்னு சொல்ற கேள்வி அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So this account is an obvious condensation from Acts chapter 10 verses 9 to 43. Here God emphasizes the importance of these events by repeating the story. 10ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இங்கே அவர்களுக்கு எளிதாக புரிகிற வண்ணமாக சொல்கிறார். அதைத்தான் இங்கே நான் பார்ப்போம். 5-10 பாருங்கள். என்ன என்றால், அந்த யோப்பா பட்டணத்துல நான் இருந்தேன். நான் மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ணிருக்கும் போது கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, அந்த விஷயம் நான் சொன்ன ஏற்கனவே அந்த துப்பட்டி 4 முறை உற்று பார்த்த போது ஆரம்பத்துல பாருங்க, 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அந்த துப்பட்டி வந்து இறங்குகிறது. பேதுருவை அதை அடித்து பூசி, ஏன்னா பசியா இருக்கிறார். அந்த நேரத்துலதான் ஒரு சவால் வருது, சவால் விடுக்கின்ற ஒரு காரியம், அதை அடித்து பூசி. ஆனால் இவர் பாரம்பரியமாக பழைய ஏற்பாட்டில மோசே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை பின்பற்றி வருகின்ற காரணத்தினால இவைகளெல்லாம், அதாவது சில தடை பண்ணப்பட்ட மிருகங்கள் உண்டு, தடை பண்ணப்படாத சாப்பிடக்கூடியவர்கள் உண்டு. அப்படியெல்லாம் இவர் யோசித்து அந்த ஒரு ரீதியிலே அசுத்தமானதை நான் புசிக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது 8ஆம் வசனத்துல, தீட்டு மசுத்தமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்ப்புல போனதில்லை என்று ஒரு கொஸ்டின் அவர் கேட்கிறார். நான் போல செய்ததே இல்லையா சுவாமி? அப்ப ஆண்டவர் சொல்கிறார், 2ஆம் தரம் வானத்தில் சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கிறவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு, அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா? அவன் சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த சத்தம் வருகிறது. மறுபடியும் 3ஆம் தரமும் வருகிறது. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே அனுப்பப்பட்ட அந்த துப்பட்டியில் இருந்த அந்த மிருகங்கள் எல்லாம் மறுபடியும் பணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஏப்பா, நான் பசியா இருந்திருக்க கடவுள் அனுப்பல, நீ அசுத்தம் என்று சொல்லி மக்களை ஒதுக்காதே, பாகுபாடு காட்டாதே, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து புறஜாதியரை தள்ளி விடாதே என்று சொல்லத்தான் இந்த காரியத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார் என்பதை 10ஆம் அதிகாரத்தில் அவர் தெரிந்து கொண்டார். 10ஆம் அதிகாரத்தில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆகுது. மிக தெளிவாக சாப்பிடறதுக்காக அனுப்பி இந்த காரியத்தை அவர் டெஸ்ட் வைக்கல. இந்த டெஸ்ட்ல நான் தோற்று போறேன், ஆனால் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி இதுதான் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாக செய்தார். அவர்தான் இன்னொரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக அவனை அனுப்புகிறார். யார் என்றால் கொர்நேலியு. அந்த விஷயத்தை இங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமா நாம் பார்க்கின்ற போது அங்கே பீட்டர் நரேட்ஸ் அபவுட் என்ட்ரிங் தி ஹோம் ஆஃப் எ ஜென்டைல் கொர்நேலியஸ் இல்லையா? கொர்நேலியு என்ற அந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டிற்கு அங்கே போவதை நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு யார் என்றால், இத்தாலிய பட்டணத்தில் ரோமன் எம்பையர்ல இருக்கின்ற ஒரு 100க்கு அதிபதி சென்சூரியன். ஆனால் அவன் வேற்று மதத்தை, அதாவது புறஜாதியான இருந்தாலும் கூட கடவுளை நம்பினான். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே நம் வாழ்கின்ற தேசத்திலே பல சூழ்நிலை நிமித்தமாக வெளிப்படையாக அவர்கள் கடவுளை வணங்காமல் உள்ளுக்குள்ளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள், ரகசிய கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ரகசியமா இல்லை, இவர் வெளியரங்கமாகவே, அதாவது அவர் ரோமன் என்ற அந்த ஒரு காரியத்திலே இத்தாலியை சேர்ந்தவர் என்ற காரியத்தினால புரஜாதி என்றதை வெளிப்படையாக காட்டாமல் போனாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய எல்லா பணங்களையும் வாரி வழங்கி தான தர்மங்களை செய்து கடவுள் அதை மெச்சிக் கொள்கிறார். அவருடைய ஜபத்தை கேட்டு உடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்ப அது மாத்திரம் இல்ல, அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், அதாவது ஒரு நீ உடனடியா ஒரு ஆட்களை அனுப்பி, ஒரு 3 பேரை அனுப்பி, ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், ஆட்களை அனுப்பி அங்க அந்த யோப்பா பட்டணத்துல ஒரு மனுஷன் இருப்பான். அங்க சீமோன் என்ற ஒரு டேனர் வீட்டுல தங்கி இருக்கிறான். அவன் பேர் கூட சீமோன் தான், பேதுரு என்று செயல்பட்ட சீமோன். அவனை உன்னிடத்துல வர சொல்லு, என்ன அவன் உன்னிடத்துல பேச வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யார் வந்து சொல்லுகிறது இந்த மனுஷனுக்கு என்றால், கொர்நேலியுவுக்கு ஒரு தேவ தூதன் வந்து சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவ தூதன் ஒரு பிரஜாதியிடத்துல வருகிறான் என்றால், கடவுள் பட்சபாதம் பார்க்கிறவர்ல, அவரை அண்டி தேடுகிற அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன என்றால், மிக அழகான ஒரு காரியத்தை பிரஜாதியின் வீட்டுக்கு ஒரு யூதன் போது சரியா என்று பார்க்கின்ற போது, இது அதாவது மோசே சட்டம் அல்ல, யூத மத தலைவர்கள் அவர்கள் அதாவது கண்டுபிடிக்கின்ற, அதாவது அவர்கள் கடைபிடிக்கின்ற அந்த பழக்கவழக்கம், ஓரல் ட்ரெடிஷன். அதனாலதான் இவர்கள், நீ அந்த வீட்டுக்கு போனது தவறா இல்லையா என்றதை இவர் சொல்கிறார். நான் போனேன்,
ஏன்னா நான் போவதற்கு முன்பதாக இந்த தேவதூதனே போயிருக்காருன்னா, அப்போ நான் போறதுக்கு என்ன தடை இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன், கர்த்தருடைய சித்தம் இது. ஆனால் ஒரு யூதன் மற்ற பிரஜாதிகளோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது, போகக்கூடாது என்று இது மோசேயோட ஆல்பத்துல கிடையாது, பழைய ஏற்பாட்டுல கிடையாது. ஆனால் இவர்கள் வகுத்து கொண்டது ரப்பைனிக் டிடாக்கே என்று சொல்லப்படுகின்ற யூத ரபிமார்கள் வகுத்த ஒரு ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழியான சட்டம். இன்றைக்கு இந்த மனுஸ்மிருதி இருக்கிறதுல, மனுஸ்மிருதி மூலமா தான் அது, அதாவது எழுதப்படாத சட்டம், அதைத்தான் இன்னும் கடைபிடித்துக் கொண்டு, அதாவது பெண் இறந்தவுடனே, மனைவி கணவன் இறந்தவுடனே அந்த நெருப்பிலே விழுந்து சாக வேண்டும். இப்போன்ற காரியங்கள்லாம் அது இன்றைக்கு நிறைய பேர் அது பின்பற்றுவாங்க. கடைசியில் அது மிக மோசமான ஒரு பழக்கம் என்று சொல்லி அதை தடை செய்தார்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் மிஷனரிமார்கள். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் நீங்கள் பின்பற்றணும். ஆனால் நான் போனப்பா ஒரு நிலைவு போன பார்த்தன் சந்திச்சு கடவுளுடைய திட்டம். அங்கே போன பிறகு நடந்த எல்லா காரியத்தையும் அவர் விளக்குவதை அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே உள்ளே போன பிறகு நடந்தது என்ன? இந்த கொர்நேலியு நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதான்னு இல்ல, 10ஆம் வசனத்துல நீ போய் நல்லா படிச்சு பாருங்க. என்னுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படணும், என்னுடைய நண்பர்களும் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். ஆகவேதான் நான் சீமோன் பேதுருவை நான் அழைத்திருக்கிறேன். இது நான் சொன்ன ஒரு காரியம் அல்ல, தேவதூதன் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம். ஆகவே அவர் வருவார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் காத்திருக்கிறார். பேதுரு இதை கேட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு அவர் வந்தாரா வரலையா? வந்தார். அந்த 3 பேரையும் அவர் ஏற்றுக்கொண்டு, அவங்க எல்லாம் வந்த நேரம் சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்கி மறுநாள் காலையில வராங்க. மறுநாள் காலையில அது வரைக்கும் காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரு? கொர்நேலியு காத்து கொண்டிருந்தார். அதாவது சுவிசேஷத்தை கேட்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு இருதயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தீர்மானங்களே, வந்த பிறகு அங்கே கடவுளுடைய வார்த்தையை சொல்ல அங்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தெரிந்து கொண்டவராக அவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, ரட்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கு பார்த்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் மழை போல பொழிவதை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு காரியம் அல்ல. விருத்த சேதனம் இல்லாத எல்லாரையும் கடவுள் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு, முன்பு இருத்தரத்தாரையும் பிரிந்திருந்த தூரமா இருந்த உங்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கடவுள் சமீபமாக்கினார். எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 11-22 பார்க்கிறோம். யூதர்கள், கிரேக்கர்கள், புறஜாதிகள் என்று பிரிந்து கிடந்தவர்களை உங்களை ஒரே ரத்தத்தினாலே கடவுள் சேர்த்தார். புதிய மனுஷனாக உங்களை சிருஷ்டித்தார். தேவனுக்கு முன்பாக அவர் உங்களை ஒப்புரவாக்கினார். He reconciled you and me. இல்லையா? வேறு மக்களாக இன்றைக்கும் அநேக திருச்சபைகளில் பிரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், ஒப்புரவாகுங்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தோடு இருங்கள். நீங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. இன்றைக்கு கூட அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் அநேக திருச்சபைகள் கூட உண்டு. இருக்கிறதை பார்த்து வேதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அந்த காரியத்தை கடவுள் தம்முடைய ரத்தம் சிந்தி அந்த இரு திருத்தாரையும் ஒன்றாக இணைத்து அவருடைய புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு திருத்தாரும் ஒரே அவையினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதை இன்றைக்கு நாம் சபையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே பார்க்கிறோம். சில சபைகளிலே இப்பேற்பட்ட ஒரு நிலை இல்லை என்றால் நாம் மாற வேண்டும். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-18 வரைக்குமா மிக அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த காரியத்தை நான் செய்தேன். இது கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு அனுமதியாக இருக்கிறது என்பதை அங்கே அவர் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போதே புறஜாதியார் மத்தியிலும் அந்த மழை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 44ஆம் வசனத்திலிருந்து 46 இந்த வார்த்தைகளை
10ஆம் அதிகாரம் 44-46 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் பல பாஷைகளை பேசுவதையும் தேவனை கொள்வதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொருள்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ கடவுள் பட்சபாதம் இல்லாத கடவுள் என்பதை நம்ம பார்க்கல. He has no partiality. He is impartial God. இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் மீட்க வந்தார். முழு உலகத்தையும் வழிநடத்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அது மிகையாகாது. கடைசியாக பார்க்கின்ற போது Peter interprets all these evils particularly with reference to remembering the words of Jesus. 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் கடைசி அந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறார்? ஐயா, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் யோவானிடத்திலே தண்ணீரினாலே பாவ மன்னிப்புக்கான ஞானத்தை பெற்றீர்கள். ஆனால் யோவான் சொன்னது என்ன? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்ற இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது. மத்தேயு 3:11, மார்க் 1:8 அங்கே யோவான் சொல்வதை பார்ப்போம். பரிசுத்த ஆவியினால் அவர் ஞானஸ்நானம் பெற்ற இந்த காரியத்தை பார்ப்போம். மழை போல பொழிகிறது. அந்த அனுபவத்தை உணர்ந்தார்கள். யார் என்றால் அவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிரப்புவாரா? நான் கேள்வி கேட்கிறேன், உள்ளதான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிரப்பி இருக்கிறாரா? வாயை திறந்து சொல்லுங்க யாராவது. நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுது அவருக்குள்ளாக பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுத்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் போது அவரோடு கூட நம் பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு புதிய சிருஷ்டியாக அவரோடு கூட எழுதுகிறோம். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். சிலர் இது கேட்போம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். கடவுள் என்னை நடத்துகிறார் என்ற அந்த உறுதியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே விசுவாசிக்கிற யூதர் மற்றும் புறஜாதியர் யாருக்கும் அவர் கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். It emphasizes the inclusive nature of God's salvation extending to both Jews and Gentiles. எல்லாருக்குமான கடவுள் அவர். யூதர்களுக்கு மாத்திரமானவர் அல்ல, எல்லாருக்குமான கடவுள். He is universal God. He will never despise the people who comes with a broken and contrite heart. இல்லையா? அவரை தேடி வருகின்ற உள்ளம் உடைந்த நிலையோடு, ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று அவருடைய பாத்தை பிடித்து வருவர்களை அவர் தள்ளுவதே கிடையாது. சங்கீதம் 52 நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லி, அதாவது பேதுரு சொல்லுகின்ற போது 14ஆம் வசனத்துல, ஆகவே அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்? அவர் செய்யறா. எல்லாருமே சூரியனை ஒதுக்கப்படுகிறார், எல்லாருமே மழையை போய் பண்ணுகிறார், எல்லாருமே காற்று செய்கிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். That is eternal covenant. That is the eternal covenant which he has established with Abraham and Noah. அந்த காரியத்தை இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்படி அவர் தயாள குணம் உள்ளவராக இருக்கிற போது நான் மாத்திரம் வன்கணனா இருக்கலாமா? அவர் தயாள குணம் உள்ளவர், எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார். என்னுடைய தேசம், இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் வர வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல, என் பிதாவுடைய சித்தம். அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாம் பின்பற்றுகிறோம், அவருடைய உண்மையான பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்ட பிறகு அப்போ எல்லாருக்கும் அப்படியே சைலண்ட் ஆயிடும், கப்சப்படாயிடும். So they are all convinced. இல்லையா? இதை விட வேற என்னத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது? 18ஆம் வசனத்தை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் பிரஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போவதில்லை, எல்லாரும் போகணும்னு சொல்றீங்களே, அதுதான் கடவுளுடைய திட்டம். எஸ், அதுதான் என்று சொல்லி
பேதுரு சொன்ன மாத்திரத்துல தெளிவடைந்து சந்தோஷத்தோடு கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு திருச்சபையே இந்த சந்தோஷத்தின் செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை போய் சொல்லு, மக்களை கொண்டு வா, கர்த்தருடைய மந்தையிலே சேர், பரலோகத்திலே நம்ம எல்லாரும் அவரோட கூட நித்திய காலமாக வாழ வேண்டும். அதுதான் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம். யாரையும் தள்ள வேண்டாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இயேசுவினுடைய குணாதிசயம் சீஷர்களாகிய உன்னிடத்திலே இடத்துல வர வேண்டும். கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகின்ற போது இந்த காரியம் சாத்தியமாகும். ஆகவே நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்துல அவருக்கு ஏற்ற சாட்சியாக வாழ கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.